வணக்கம். ஒபேசிட்டியில் நிறைய பேருக்கு ஒரு கை மருந்தாக சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஆர்வம் அதிகமாக காட்டுறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சப்ளிமெண்ட் வருது, நிறையா மருந்துகள்லாம் வருது, டாக்டர் நிறையா மருந்துலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லாம் தேடி தேடி மருந்து சாப்பிட்டு பல உபாதைகளுக்கு உள்ளாகி ஒரு அதிருப்தியில் ஒரு கை மருந்தாக எதிர்பார்க்குறவங்க அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ஒபேசிட்டிக்கு நம்ம ஒரு சுயமாக ஒரு மருந்து செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயங்களாகவும் இது பார்க்கப்படுது. மேலும் அதையன்றி நாள்பட்ட நோய்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் நிறைய டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க இருக்கிறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸில் பாதித்து வரக்கூடிய பிரச்சனைக்கு உள்ளானவங்க இருக்காங்க. தீவிரமான ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டு பாதிக்கப்பட்டு அதில் வரக்கூடிய ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. இப்படி நிறையா இதை பற்றி ஒபேசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை பற்றி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இருப்பினும் காமனாக பயன்படக்கூடியதும் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கஷாயத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மரம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆர்னமெண்ட்டு மரமாக எல்லா இடத்துலையும் ஒரு தோட்டங்களில் கூட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தனியார் வீடுகள்லேயும் தனித்தனியாக எல்லா இடங்களையும் நீங்கள் வளர்க்குறத பார்க்கலாம். இது மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். இது பாகுனியா வேரிகேட்டா அப்படின்னு பேர். இதிலே பார்த்திங்கன்னா பாகுனியாலே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே கடந்த தொடரில் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்த மரத்து பட்டையை தான் நம்ம கஷாயம் போட்டு குடிக்க போகிறோம். அதனால் இது கூடுமான வரைக்கும் மேலே இருக்க புரணியை நீக்கிட்டு நீங்கள் அப்படி சாதாரணமாக நீங்கள் வெட்டி கொண்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு வெட்டி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மேல் புரணி ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் நீக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மஞ்சளும் சிவப்பாக அப்படி ஒரு வெண்மை கலந்தாப்பில் ஒரு பகுதி இருக்கும். அந்த பாட்டை மட்டும் நல்லா சீவி நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி காயை மட்டும் போட்டு வச்சுங்க. இதை சாதாரணமாக ரொம்ப கொஞ்சம் மென்மையான துகள்களாக கட் பண்ணிவிட்டு நல்ல மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு குறகுறப்பான தூளாக எடுத்துக்கலாம். ஆனால் நைஸ் பவுடர் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். அது சித்த வைத்தியர்கள் தான் உரலில் போட்டு இடித்து துணியெல்லாம் சலிப்பாங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டமானது. அதனால் மிக்சியில் ஒரு குறகுறப்பான தூளாக அரைச்சிக்கிட்டால் போதுமானது. ஏன்னா கஷாயம் தானே போட போகிறோம். அதனால் இந்த பாகுனியா வேரிகேட்டா அப்படின்றது அதாவது இந்த பூவில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் இளஞ்சிவப்பாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நிறம் உள்ள ஒரு பூவில் உள்ள மரத்தோட பட்டையை மட்டும் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டால் போதுமானது. நீங்கள் இப்போ அடுத்தது நீங்கள் சேர்க்கக்கூடியது இதில் சோம்பு தான். சோம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சோம்பு ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் சோம்பும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேட் பர்னர் அப்படின்னே கூட சொல்லலாம். நல்லா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது. இதை தான் நீங்கள் பொடி பண்ணி இதோடு சேர்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் சோம்பு முழுசாக போட்டாலும் சரி, இல்லை பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை பொடி பண்ணி அந்த சோம்பு பொடியை சாப்பிட்டுட்டு இந்த கஷாயத்தை குடித்தாலும் சரி, இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமாம், இது ரெண்டு பொருளும் உள்ளுக்குள்ளே போகணும், அதுதான் முக்கியம். முதல் நாள் நைட்டே ஒரு அரை லிட்டர் தண்ணியில் இந்த பட்டையோட துகள்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊறிட்டு இருக்கட்டும். முடிஞ்சால் சோம்பையும் கூட போட்டுடலாம். காலம்பரை எழுந்துச்சி வழக்கம் போல் அதில் பாதியாக சுண்டி வர மாதிரி 1/2 லிட்டர் 1/4 லிட்டராக ஆகிற மாதிரி ஒரு 200 ml ஆகிற மாதிரி நல்லா கஷாயம் போட்டு எடுத்து வச்சுங்க. வடிகட்டிக்கிங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருங்க. அதேமாரி மீதி இருக்கிறதையும் சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மீதி இருக்கிறதையும் சாயந்தரம் எம்டி ஸ்டமக்கிலே குடிச்சிருங்க. இது மாதிரி 2 நேரம் சாப்பிடுங்க. உங்களுக்கு இதை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தயாரித்து மதியமும் ஒரு வெறும் வயிற்றில், சாயங்காலம் ஒரு டோஸு, நைட் ஒரு டோஸு அப்படின்னு பிரித்து நீங்கள் ஒரு 4 வேளை கூட சாப்பிட்லாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு 3 மந்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப மலை மாதிரி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் துரும்பு மாதிரி போனவங்கலாம் கூட நான் பார்த்துருக்குறேன். எந்த சைடு எஃபெக்ட்டும் இதுக்கு கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். மேலும் பார்த்திங்கன்னா இதை இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம். அதனால் இதை இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணும். மாறாக பசியை குறைக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி ப்ராடக்ட்டுகளை தேடுறது, அவங்க சொல்லுவாங்க பசியை குறைக்கும், உங்களுக்கு உடம்பை வீக்காகாத அளவுக்கு இதில் சப்ளிமெண்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்லி விற்கக்கூடிய மருந்துகள்லாம் நம்மளை சுற்றி இப்போ நிறையா வந்துருச்சு. அதை சாப்பிட்டு பல தொல்லைக்கு ஆளானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் உள்ள நவீன மருந்துகளை தேடாமல்
இயற்கை வழியில் இதை தேடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்த கஷாயம் தயாரிக்கிற சம்மந்தமாக உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் இங்கே வழக்கம் போல் கேட்கலாம். தாவரம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்ல, நாங்கள் ரேரான தாவரத்தை வந்து அதிகமாக சொல்கிறதே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எளிமையான தாவர வகைகளில் இதுவும் ஒன்று. மந்தாரை வந்து ஒரு ஆர்னமெண்ட் பிளான்ட் மாதிரி எல்லா இடங்களையும் வளர்க்குறாங்க. ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய ஒரு மரம் தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. மந்தாரன்னு போட்டு இப்போ பொட்டானிக்கல் நேம் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாகுனியா வேரிகேட்டான்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தாவரத்தோட இமேஜ் வரப்போகுது. பார்த்தீங்கனாலே அநேகமாக உங்கள் பக்கத்துலேயே கூட இருக்கும். இதை சேரித்து கொண்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.